ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 27/8/2024 செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீசக்தி SS430க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சில நண்பர்களுக்கு போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் நம்மளுடைய போர்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம். போர்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் நம்ம எக்ஸாமில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ABC புல் 404, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 942 404. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 993, அதுக்கு முந்தின ட்ரா 478, அதுக்கு முந்தின ட்ரா 247 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி ரிசல்ட்டை எக்ஸாம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட நம்ம 1 to 2 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சு கிடைக்கிது. அதோட ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு போர்டு வருது. அதனால் இந்த ட்ராவுக்கு இதை நான் போர்டுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சில ட்ராக்களில் நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருந்தாலும் குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு போர்டு கிடச்சிக்கிட்டு வருது. அதனால் இந்த வீடியோவை நான் போர்டாக எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நம்மளுக்கு 954 கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 998. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D 4ங்கிறதுனால இந்த 98 எடுத்துக்கலாம். இதோட நம்ம -21. இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான், அதனால் யாரும் கடன் வாங்கி கழிக்க வேண்டாம். இப்போ 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, இங்கே 8ல் 1 போயிடுச்சுனாலும் 7. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான போர்டு அல்லது ஆல். போர்டா அல்லது ஆல் போர்டா 7 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 954க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 878. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு B நண்பா. ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு போர்டு வருது நண்பா. மற்ற நேரங்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு ஆல் போர்டு மாறி மாறி வந்திருந்தாலும், ஏன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 878க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 878 இதோட ஃபுல் ப்ரைஸ் 949. இதில் நம்ம எடுக்க போகிறது 49. இதோட -12. இப்போ இதை கழிச்சிடலாம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 9ல் 2 போயிடுச்சுன்னா 7. 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 878க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 878க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 247 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு C கிடச்சிருக்கு நண்பா. ஸோ போன ட்ரா B போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு C போர்டு கிடச்சிருக்கு. அதாவது ஆல் போர்டில் நம்மளுக்கு டச்சு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ 247க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 118247. இதில் நம்ம எடுக்க போகிறது 18. இதோட -21. இப்போ இதை கழிச்சிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. 1 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 478 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு B போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. 3 ட்ரா முடிவில் ஃபஸ்ட்டு ட்ரா B போர்டு, 2வது ட்ரா C போர்டு, 3வது ட்ரா நம்மளுக்கு B போர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இதை தான் நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு ஆல் போர்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா போர்டு கிடைக்கிது. அதனால தான் இதை நான் போர்டுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போர்டில் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஆல் போர்டு தான் சான்ஸ்னால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டு தான் போடுறோம். இப்போ 478க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 258. இதில் நம்ம எடுக்க போகிறது 85. இந்த ட்ரா -12. இப்போ இதை கழிச்சிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. அப்போ 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 478க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 478க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 993 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3.
ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு நண்பா. இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ரா முடிவில் பி போர்டு, சி போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 993க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 347. இதில் நம்ம எடுக்க போகிறது 47. இதோட -21. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 2 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அப்போ 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 993க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 2 அல்லது 6 இருக்கு நண்பா. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரே ஒரு ரிசல்ட்டை நான் உள்ளாக்க விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் எழுத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு பார்ப்போம். ஆமாம் நண்பா, நம்ம இதில் ஒரே ஒரு ரிசல்ட்டை விட்டுட்டோம், 2 அல்லது 6. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 2 அல்லது 6 இருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 993க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசல்ட்டு 853,246. 853,246 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 6. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் சி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டு ஹிட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டை நம்ம எழுத மறந்துட்டோம். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக அந்த இதை அப்படியே போட்டு காட்டிடுவோம் நண்பா. இந்த 993க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 246ங்கிற ஒரு ரிசல்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி மிஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அதான் நான் வந்து கழிக்கும்போது நம்மளுக்கு இங்கே இடித்தது. ஸோ நோட் எடுத்து நான் வீடியோவில் நான் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேம் ஃபார்மேட்டை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ 246 வந்திருக்கு நண்பா. இப்போ 246க்கு பார்க்கலாம். 246ல் நம்ம வந்து இதில் 5D40 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 53 இருக்குது. இதோட நம்ம இங்கே வந்து நம்ம 21 பார்த்துருக்கோம். அதனால் இங்கே நம்மளுக்கு 12 மைனஸ் 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 4 அல்லது 1. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ அல்லது ஆல். ஸோ ஒரே ஒரு ரிசல்ட்டை நம்ம எழுத விட்டதுனால நம்மளுக்கு பாருங்கள் இங்கே எழுதி நம்மளுக்கு இந்த இடமே ஸ்பேஸ் இல்லாமல் போகுது. இப்போது 4 அல்லது 1 இருக்கு நண்பா, ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறமா அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 404 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் ஏ அண்ட் சி. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு ஹிட்டாக இருக்குது நண்பா. ஸோ இந்த 404 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து 2 ரிசல்ட்டையும் கவனிங்க. ஏசி போர்டு 2 ட்ராவலையும் நம்மளுக்கு ஏசி இருக்குது நண்பா. ஸோ ஏ போர்டுனாலே நம்மளுக்கு அதிகப்படியாக பெய்ட்ஸ் தான் கிடைக்கும். அதனால் லாஸ்ட்டு 2 ட்ராவை நம்மளுக்கு ஏசி போர்டில் வந்துட்டதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போகிறோம். அதோட இந்த இடத்துல உள்ள ரிசல்ட்டை யாரும் குழப்பிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ரிசல்ட் நம்ம எழுத மறந்துட்டோம். ஸோ அதை இந்த இடத்துல நம்ம போட்டு இப்போ கழிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம இந்த 404 தான் எடுக்கணும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ போன ட்ரா 1-2 கழிச்சிருக்கோம். ஸோ இந்த ட்ரா நம்ம 2-1 கழிக்கணும். 404 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 942. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 42. இதோட நம்ம -21. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2, இங்கே 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 2 அல்லது 1. இதுதான் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 அல்லது 1. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 1 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் லக்கு இருந்தால் நம்மளுக்கு பெயிட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 2-2, 1-1. அப்படி இல்லை சிங்கிள்னா 2-1, 1-2க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் டபுள் வரதா இருந்தால் 1-1, 2-2 வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ட்ரா நம்மளுக்கு
404. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 993 சொல்லிட்டு டபுள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு டபுள் 2 அல்லது டபுள் 1 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக கிடச்சிருக்கு நண்பா. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. எல்லாமே ரிசல்ட் வச்சு தான் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்முடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. யார் நேற்றுக்கானதோ முந்தினத்துக்கோ குழப்பிக்க வேண்டாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 27/8/2024 ஸ்ரீ சக்தி SS430க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.